இது மாருதி சுசுகினுடைய லேட்டஸ்ட் 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் டிசையர். சாரி, ஸ்விஃப்ட் கிடையாது, வெறும் டிசையர். எஸ், 3rd ஜெனரேஷன்லயே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற நேம் எடுத்துட்டாங்க. டிசையர் அப்படிங்கிற தனி காரா தான் வந்து மாருதி சுசுகி இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 3rd ஜெனரேஷனுக்கும் இந்த 4th ஜெனரேஷன் டிசையருக்கும் என்ன அப்படி ஒரு சேஞ்சஸ், புதுசா ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான நியூ ஃப்ரண்ட் ஃபேஷியா அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இங்க சேஞ்ச் ஆயிருக்கிறது இந்த ஹெட்லைட். முதல்ல வந்து ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி செட்டப் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா இப்ப எடுத்துட்டு ஒரு எல்இடில கிறிஸ்டல் விஷன் ஹெட்லாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா இதுல கொடுத்திருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் ஒரு நியூ டிசைன்ல 2 டோன்ல ஒரு precision கட் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப்ல அவங்க கொடுத்துட்டு இருந்த ஆர்டினரி ஸ்டர்பி ஆண்டனாவை தூக்கிட்டு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப்ல இந்த ஆண்டனா மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சன் ரூஃப் வரக்கூடிய சப் 4 மீட்டர் செடான் அப்படின்னா நம்ம டிசையர் மட்டும் தான். அண்ட் ரியர் ப்ரொஃபைலையும் டோட்டலா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஆல் நியூ டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது. இந்த டெயில் லேம்ப்ல இந்த ட்ரினிட்டி எல்இடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம டாடால பார்க்கக்கூடிய அந்த ட்ரை ஆரோ டிசைன் சொல்லலாம். இந்த அவுட் சைடு ரியர் மிரர் வந்து சேம் டிசைன் லைக்ல இருந்தாலுமே கூட அதுக்கு கீழே கேமரா இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ எஸ் 360 டிகிரி கேமரா இந்த கார்ல கொடுக்குறாங்க. அண்ட் இன்டீரியர்ல அடிஷன் அப்படின்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடைக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸும் கிடைக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜென்லயே இருந்தது தான். அண்ட் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா எஸ் இன்ஜினை மாத்திருக்காங்க. மாருதியினுடைய லேட்டஸ்ட் Z சீரிஸ் இன்ஜின் இந்த கார்ல வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல பார்த்தோம்ல, அதே இன்ஜின் தான் இதுக்குள்ள இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிற டிரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது போக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறது சேஃப்டி. ஸோ சேஃப்டிக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க பேஸ் வேரியன்ட்ல இருந்து. அதனால உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் 5 ஸ்டார் குளோபல் என்கேப்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு. மாருதி சுசுகி காருக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கறத டக்குன்னு இந்த கார் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஷாக்கா எல்லாரும் பார்த்தாங்க. பட் ஏன் மாருதி சுசுகி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க கூடாதா என்ன? ஒரு மாசத்துக்கு 11,000 இருந்து 13,000 கார்கள் விக்குதுங்க. சோ அதிகமான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பெட்டர் சேஃபான கார்ல போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை மாருதி அடாப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம்.